உம்மோடு பேச வேண்டும். பரிவு நிறைந்த ஆண்டவரே, உம்மோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை மாதா அம்மாவுக்கு இருந்தது. எவ்வளவு ஏக்கத்தோடு உம்மோடு பேச வந்திருப்பார்கள். உம்மை பார்த்து பல நாட்கள் ஆகியிருக்கலாம். மாதா அம்மா, உம்முடைய நற்செய்தி பணியை பற்றி பலவிதங்களில் கேள்விப்பட்டிருப்பார்கள். உமக்கு பின்னால் வருகிற கூட்டம், நீ செய்த புதுமைகள், அற்புத நிகழ்வுகள் மாதா அம்மாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கக்கூடும். அதே வேளையில் உமக்கு வந்த எதிர்ப்புகள், மை மலை உச்சியில் தள்ளிவிட எத்தனித்த நேரம், மை கொலை செய்ய திட்டமிட்ட வேளை, உமக்கு எதிராக கிளர்ந்திருந்த தருணங்கள், தன் மகனுக்கு என்ன நேருகிற எதிர்ப்பின் மத்தியிலே நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாமல் துணிந்துன் பணியை செய் என்று துணிவை கொடுக்க வந்திருப்பாரோ. உம்மோடு பேச மாதா அம்மா எவ்வளவு பிரியமாய் இருந்தார்கள். மாதா அம்மாவின் ஒரு பார்வை போதும், உமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் உம்மால் ஒரு ஆளாக எதிர்கொள்ள முடியும். அந்த பார்வை உமக்கு கிடைத்தது. புது பலம், புது ஆற்றலோடு நீ தந்தையின் பணியை தொடர ஆரம்பித்தீர். ஆண்டவரே, நாங்களும் உம்மோடு பேச வேண்டும் என்ற ஆதங்கத்தில், ஆசையில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுதும், நற்கரணை ஆண்டவராய் உம்மை சந்திக்கும் பொழுதும், பிறருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது, குடும்ப ஜெபத்திலும் உம்மோடு சந்திக்கிறோம். ஆமேன்.